வெல்கம் டு ஹர்ஷு விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ராகி குக்கீஸ் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியான ஒரு வெர்ஷன் கூட. கடையிலலாம் வாங்கினோம்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ வீட்லேயே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இங்கே வந்து ஒரு 200 grams ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 cup ஆஃப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகரில் வந்து சின்ன சின்ன கட்டி எல்லாம் இருக்கும். அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 cup ஆஃப் ராகி ஃப்ளார் எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சலிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு 1/2 cup ஆஃப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் ஒரு 1 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம். லம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கையிலேயே வந்து நல்லா மாவை வந்து ஒன்றா திரட்டி எடுத்துக்கலாம். நான் கையிலேயே வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பட்டர் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 10 to 15 minutes வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருவோம். ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான பால்ஸ் பிடிக்கிறதுக்கான அந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடைச்சிரும். இப்போ வந்து ஈக்குவல் சைஸ் ஆஃப் பால்ஸ் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் பிஸ்கெட்ஸ்க்கு. உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்பூன் இருந்ததுனாவோ இல்லை குக்கி கட்டர் இருந்ததுனாவோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன கரண்டி எடுத்து அதில் 1/2 எடுத்து நல்லா பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு அதை ஃப்ளாட்டன் பண்ணிட்டேன். ஃப்ளாட்டன் பண்ணி ஒரு நைஃப் எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி ஒரு 5-6 ஸ்ட்ரைக் கொடுத்து போட்டிருக்கேன். அடுத்து நம்ம ஓடிஜியை வந்து ஒரு 10 minutes முன்னாடியே வந்து 180 degree Celsiusல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணதையும் குக்கிங் டைம் பேக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 17 to 20 minutes. நம்ம பிஸ்கெட் வந்து பேக் ஆகுறதுக்கு வந்து 17 minutes எடுத்துக்கிச்சு. 17 minutes ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது குக்கீஸு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் செகண்ட் பேட்சும் வந்து செட் பண்ணி பார்த்துட்டோம். சூப்பராக வந்துருந்தது. நல்லாவே க்ரன்ச்சியாக இருந்தது. பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்து பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கையில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.